ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலை சாப்பாடு ரொட்டி தான். தேங்காய் ரொட்டி சுட போகிறேன். அதுக்கு மாவு எடுத்துருக்க நோல் பேப்பர்ஸ் ஃபுல்லாக எங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தேங்காய் திருவி எடுத்துருக்கேன். நடு தேங்காய் பூவாக கரல் இல்லாமல் திருவி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடணும். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வட்டிவாக குழச்செடுக்கணும். ஒரேடியாக கவிட்டு ஊற்றிடக்கூடாது. பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த மாதிரி குழச்செடுக்கணும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு நல்லா பிரட்டி குழச்செடுக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்டியில் ஒட்டி இருக்கிறது கையில் ஒட்டி இருக்கிறதெல்லாம் நல்லா ஒன்று சேர குள்ளப்பட்டு வந்துடும். அதுக்கு பிறகு எங்களுக்கு தேவையான அளவுக்கு பிரித்து எடுத்தாச்சு. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் பீங்கானில் கொஞ்சமாக எண்ணெயை பூசி விட்டுட்டு நான் குழச்சி வச்சிருக்க ஒரு மாவில் ஒன்று எடுத்து இந்த மாதிரி தட்டி எடுக்கிறேன். எங்களுக்கு தேவையான அளவுக்கு தட்டி எடுக்கணும். இந்த மாதிரி தட்டி எடுத்துட்டு இங்கே தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு நான் அது சூடாயிட்டு கொஞ்சமாக எண்ணெயை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நான் தேய்ச்சி வச்சிருக்க ரொட்டியை இதில் போட்டாச்சு. அது பாட்டுக்கு அந்த மாதிரி சுடுபட்டு வந்துடும். பார்த்தீங்களா, இந்த ஒரு பக்கம் சுடுபட்டோன்னா மற்ற பக்கமும் திருப்பி போடணும். இந்த மாதிரி பார்த்து பார்த்து ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டோம்னா சுவையான சூப்பரான தேங்காய் ரொட்டி ரெடி. இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சடாருன்ற ஒரு திடீர் சம்பல் நான் வளமையாக செய்கிற சம்பளத்தான் இன்றைக்கும் செய்தேன். நான் இதுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் பூ தான் திருவி எடுத்துருக்கேன். நடு தேங்காய் பூவா கரல் இல்லாமல் கொஞ்சமாக திருவி எடுத்துட்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாயை நல்லா குட்டி குட்டியாக வெட்டி சேர்த்துருக்கிறேன். இதோட தனி மிளகாத்தூள் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கையால் குழச்சி விட வேண்டியதான். உங்கள்கிட்ட தேசிக்காய் இருந்துச்சுன்னா பாதி புளிஞ்சு விடலாம். என்னட்டு இப்போ தேசிக்காய் இல்லாதபடியே நான் சேர்க்கல. ஆனால் தேசிக்காய் இல்லாட்டிக்கும் செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் திடீர் சம்பல் ரெடி. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தேங்காய் ரொட்டியும் ரெடி. இப்போ சுட சுட இந்த தேங்காய் ரொட்டியையும் எடுத்துட்டு இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த திடீர் சம்பளையும் எடுத்து வச்சுட்டு சூட்டோடையே அந்த தேங்காய் ரொட்டியை பிச்சு சாப்பிட்டு அடி தூள் வேறு லெவல் டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.